இதான் நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ரோடு. எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள். இதில் தான் நாங்கள் டெய்லியும் போயிட்டு வந்துட்டுருக்கோம். பாருங்கள் இதில் எவ்வளோ கொசு. டெய்லி நைட் ஆச்சுன்னா கொசு கடி தாங்க முடியல. ஆனால் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி போட்ட ரோடுங்க இது. இன்னும் போடலை. இப்போ தான் ஏதோ மண்ணெலாம் அடித்து பாருங்கள். இதான் எங்கள் தெருவு. எங்கள் தெருவில் இருக்கிற ரோடு. பள்ளிந்தூர் கிராமம், காணை ஒன்றியத்துக்கு உட்பட்டது, விழுப்புரம் மாவட்டம். இதான் எங்கள் தெருவு. பாருங்கள் தண்ணிலாம் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். பாருங்க இவ்வளோ சேரு வீடு இருக்குது. பக்கத்தில் எவ்வளோ சேரு பாருங்கள். இப்படிலாம் இருந்தால் சுகாதாரக்கேடு வராமல் என்ன ஆகும்? நோய்வாய்ப்பட்டு சாக வேண்டியதான் எல்லாரும். எவ்வளோ சேரு பாருங்கள். இதில் ஏதாச்சும் வண்டி வந்தாலோ இல்லை எப்படி நடக்க முடியுங்க ஃபஸ்ட்டு? இது பாருங்கள். நிறைய தடவை இன்றைக்கி காலைல கூட 4 பேர் விழுந்து அடிபட்டுடுச்சுங்க இந்த சேரில் விழுந்து. இந்த மாதிரி இருந்தால் எப்படிங்க? இங்கே பாருங்கள் எவ்வளோ சேரு பாருங்கள். இதான் எங்கள் தெருவு. இப்போ தான் சாலை போடுறதுக்காக கட்டெல்லாம் அமைச்சிருக்காங்க. நான் போகிறதுக்கு முன்னாடி போட்ட சாலை. இப்போ தான் சாலை அமைக்க போகிறதான் கட்டாய் போட்டுருந்தாங்க. சைடில் மண் அடிச்சிருந்தாங்க. அது மண் அடித்து ஒரு 2-3 மாதம் ஆகியும் இன்னும் ரோடு போடாததுனால மழையில் அரிச்சு போயிடுச்சு. சுத்தமாக இப்போ மண்ணே இல்லை. இதுதான் எங்கள் ரோடு. ரொம்ப அழகாக இருக்குல்ல? பாருங்க கட்டெல்லாம் கட்டியிருக்காங்க. இருறா இருறா இருறா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இந்த சேத்துல நாற்று நட போகிறோம். தண்ணிலாம் எதுவுமே வைக்கல. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 12 ஆகுது. இவ்வளோ வெயில்லையும் இவ்வளோ தண்ணி நிற்கிது. இவ்வளோ சேராக இருக்குது. பாருங்க கல்லுலாம் அடுக்கி வச்சிருக்காங்க ரோடு போடுறதுக்காக. கல் வாங்கி வந்து அடுக்கியிருக்காங்க. 2-3 மாதம் அதுக்கு மேலே கூட ஆகுது. பாருங்க எவ்வளோ தண்ணி நிற்கிது. இதில் வண்டி போகணும் டெய்லியும். இதில் தான் நாங்கள் நடக்கணும். சின்ன பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. சின்ன பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் நோய் வாய்ப்பட்டதுன்னா சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க பாருங்க. மாரியம்மன் கோயில் தெரு, பள்ளியந்தூர். இங்கேயும் கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் இன்னும் சாலை அமைக்கிற பணி ஆரம்பிக்கலை. அப்படியே போட்டு வச்சுருக்காங்க கடப்பிள்ளை. பாருங்க இவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள். கொசு எப்படி அபாயமாக இருக்கும். நைட்டெல்லாம் கொசு கடி தாங்க முடியல எங்களால்.